American president to be a criminal. They're starting to, it looks like. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். போரிலிருந்து பின்வாங்கி ஈரானுடன் பேச்சுவார்த்தை தொடங்கிய ட்ரம்ப், அமெரிக்காவின் இரட்டை அணுகுமுறை. ஏவுகணை தாக்குதல் எல்லைக்குள் மேற்கு ஆசியாவில் உள்ள அமெரிக்க தளங்கள், ஈரான் கடும் எச்சரிக்கை. ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தை, மத்தியஸ்தம் செய்ய முன்வந்த துருக்கி. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு வான்வெளி அனுமதி இல்லை, அசர்பைஜான் உறுதி. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். போரிலிருந்து பின்வாங்கி ஈரானுடன் பேச்சுவார்த்தை தொடங்கிய ட்ரம்ப், அமெரிக்காவின் இரட்டை அணுகுமுறை. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வியாழக்கிழமை அன்று ஈரானுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்த திட்டமிட்டுள்ளதாக அறிவித்துள்ளார். இதற்கிடையே ஈரான் பிராந்தியத்தை நோக்கி அமெரிக்கா சக்தி வாய்ந்த கடற்படை படைகளை நிலைநிறுத்தி அச்சுறுத்தல்களை மேலும் தீவிரப்படுத்தி வருகிறது. வாஷிங்டனில் உள்ள கென்னடி சென்டரில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், கடந்த சில நாட்களில் ஈரானுடன் உரையாடல்கள் நடந்துள்ளன, மேலும் பேச்சுவார்த்தைகள் நடத்த திட்டமிட்டு என்று கூறினார். அவர் தொடர்ந்து, மிகப்பெரிய மிக சக்தி வாய்ந்த அமெரிக்க போர்க்கப்பல்கள் தற்போது ஈரானை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன, அவற்றை பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை வராதது நல்லது என்றும் தெரிவித்தார். ஈரானிய அதிகாரிகளுக்கு என்ன செய்தி அளித்தீர்கள் என்ற கேள்விக்கு ட்ரம்ப் கூறியதாவது, 2 விஷயங்களை தெளிவாக சொன்னேன். முதலாவது, ஈரான் அணு ஆயுதம் பெறக்கூடாது. இரண்டாவது, போராட்டக்காரர்களை கொல்வதை நிறுத்த வேண்டும். அதே நாளில் முன்னதாக அமெரிக்க பாதுகாப்பு செயலர் பீட் ஹெக்ஸெட், ஈரான் அணு ஆயுதங்களை தொடர்வதை தடுக்க அனைத்து விருப்பங்களையும் அமெரிக்கா பயன்படுத்த தயாராக இருப்பதாக கூறினார். இருப்பினும் வாஷிங்டன் இன்னும் ராஜதந்திரத்திற்கு இடமளித்து வருவதாகவும் அவர் வலியுறுத்தினார். ட்ரம்புடன் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் பேசிய ஹெக்ஸெட், ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்கக்கூடாது என்பதில் ட்ரம்ப் தெளிவாக இருப்பதாகவும், அதற்காக B-2 குண்டுவீச்சு விமானங்களை உலகின் பாதி தூரம் அனுப்பினோம் என்று தெரிவித்தார். அவர் மேலும், அமெரிக்க அதிபர் அளிக்கும் எந்த உத்தரவையும் நிறைவேற்ற பென்டகன் முழுமையாக தயாராக உள்ளது, ராஜதந்திரம் தோல்வியடைந்தால் ராணுவ நடவடிக்கையும் மேசையில் உள்ளது என்று எச்சரிக்கை விடுத்தார். இந்த நிலையில் இந்த மாத தொடக்கத்தில் ஈரானுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கை எடுக்கலாம் என்ற அமெரிக்க அச்சுறுத்தலால் மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்துள்ளது. AFP செய்தி நிறுவனத்தின் தகவலின்படி, சவுதி அரேபியா, கத்தார் மற்றும் ஓமன் ஆகிய நாடுகள் ஜனவரி 15 அன்று ஒருங்கிணைந்த ராஜதந்திர முயற்சியை மேற்கொண்டு அமெரிக்க அதிபரை ராணுவ தாக்குதல்களை அங்கீகரிக்காமல் தடுக்க முயன்றன. வளைகுடா பகுதியில் அமெரிக்க ராணுவ தளங்கள் மற்றும் முக்கிய சொத்துக்கள் அதிக அளவில் இருப்பதால் அத்தகைய தாக்குதல் கட்டுப்படுத்த முடியாத பிராந்திய விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அவை எச்சரித்தன. அதே நாளில் தெஹ்ரானில் உள்ள ராஜதந்திர வட்டாரங்கள் அல் மயாதீன் ஊடகத்திற்கு தெரிவித்ததாவது, பாதுகாப்பு மற்றும் ராணுவ அபாயங்களை மறுமதிப்பீடு செய்த பின்னர் பெரிய அளவிலான தாக்குதலின் விளைவுகளை கணக்கிட்டு வாஷிங்டன் ராணுவ நடவடிக்கை திட்டங்களை கைவிட்டதாக ஈரானுக்கு தகவல் அளிக்கப்பட்டுள்ளது என்று ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் ஈரானிய அதிகாரிகள் முழு எச்சரிக்கையுடன் இருப்பதாகவும் ராஜதந்திர வழிகளை திறந்தே வைத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். ஜனவரி 18 அன்று ஈரான் அதிபர் மசூத் பெஷேஷ்கியான், இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் அலி கமேனிக்கு எதிரான எந்த ஆக்கிரமிப்பும் ஈரானிய தேசத்திற்கு எதிரான முழு போராக கருதப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தார். இது ஈரானின் தடுப்பு கொள்கையில் முக்கிய சிவப்பு கோடாக வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஏவுகணை தாக்குதல் எல்லைக்குள் மேற்கு ஆசியாவில் உள்ள அமெரிக்க தளங்கள், ஈரான் கடும் எச்சரிக்கை. மேற்கு ஆசியாவில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களும் விமானம் ஏந்தும் கப்பல்களும் ஈரானின் ஏவுகணை தாக்குதல் எல்லைக்குள் உள்ளன என்று ஈரான் ராணுவம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. எதிரியின் எந்தவொரு விரோத நடவடிக்கையோ அல்லது தவறான கணக்கீடோ உடனடி மற்றும் நிகழ்நேர பதிலடியை சந்திக்கும் என்று ஈரான் ராணுவ செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் முகமது அக்ரமினியா தெரிவித்தார். வியாழக்கிழமை இரவு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பேசிய அவர், பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களும் விமானம் ஏந்தும் கப்பல்களும் ஈரானின் ஏவுகணைகளின் நேரடி குறிவைப்பில் உள்ளன என்று வலியுறுத்தினார். மேற்கு ஆசியாவில் அமெரிக்காவின் நீண்டகால கொள்கைகள் 1970களிலிருந்து கம்யூனிசத்தை கட்டுப்படுத்துதல், மேற்கத்திய நாடுகளுக்கு எண்ணெய் ஓட்டத்தை பாதுகாத்தல் மற்றும் இஸ்ரேலை பாதுகாத்தல் என்ற நோக்கத்திலேயே இருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். செப்டம்பர் 11 தாக்குதல்களுக்கு பிறகு அமெரிக்க அணுகுமுறைகள் மாறியதாகவும் 2026 தேசிய பாதுகாப்பு உத்தியும் இஸ்ரேல் பாதுகாப்பை முன்னுரிமையாக கொண்டதாகவும் அக்ரமினியா கூறினார். இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு அமெரிக்கா தடைகள், அதிகபட்ச அழுத்தம் மற்றும் கலப்பு போர் வழியாக ஈரானை எதிர்த்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 12 நாள் போரை குறிப்பிட்ட அவர், அமெரிக்க ஆதரவுடன் ஈரானை அச்சுறுத்த முயன்ற முயற்சிகள் தோல்வியடைந்ததாகவும் அதற்கு பதிலாக தேசிய ஒற்றுமை வலுப்பெற்றதாகவும் கூறினார். சேதமடைந்த வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகள் மீட்டமைக்கப்பட்டுள்ளதாகவும் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் செயல்பாட்டு திட்டங்கள் தயாராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சிறிய தாக்குதல் கூட உடனடி மற்றும் வலிமிகுந்த பதிலடியை சந்திக்கும் என்று எச்சரித்தார். இதற்கிடையே ஈரான் நாடாளுமன்ற உறுப்பினர் இப்ராஹிம் ரசாய், ஈரான் அல்லது அதன் நலன்களுக்கு எதிரான எந்த நடவடிக்கையும் உச்சபட்ச அளவில் பதிலடி பெறும் என்று தெரிவித்தார். தாக்குதல் வரம்புக்குட்பட்டதாக இருந்தாலும் பதிலடி வரம்பற்றதாக இருக்கும் என்று அவர் கூறினார். அமெரிக்க ராணுவ தளங்களுக்கு அப்பாற்பட்டு அமெரிக்காவின் அனைத்து நலன்களும் ஈரானின் தாக்குதல் எல்லைக்குள் உள்ளன என்றும் இஸ்ரேலும் இலக்கு பட்டியலில் உள்ளது என்றும் ரெசாய் வலியுறுத்தினார். தமது படைகளின் பாதுகாப்பு குறித்து அமெரிக்கா கவலைப்பட்டால் பிராந்தியத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் அவர் கூறினார். இந்த எச்சரிக்கைகள் ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ அச்சுறுத்தல்களால் மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் வந்துள்ளன.
ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தை மத்தியஸ்தம் செய்ய முன்வந்த துருக்கி. ஈரான் அமெரிக்காவுடன் அர்த்தமுள்ள பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்க தயாராக இருப்பதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். எந்த பேச்சுவார்த்தையும் நியாயமானதாகவும் சமமானதாகவும் பரஸ்பர நலன்கள் மற்றும் பரஸ்பர மரியாதை அடிப்படையில் நடக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இஸ்தான்புல்லில் துருக்கி வெளியுறவு அமைச்சர் ஹாகன் ஃபிதனுடன் நடந்த கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் அராக்சி இவ்வாறு கூறினார். அமெரிக்க அச்சுறுத்தல்கள் தீவிரமடைந்து வரும் சூழலில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர ஆலோசனைகளின் ஒரு பகுதியாக இந்த சந்திப்பு நடைபெற்றது. அந்த சந்திப்பில் பேசிய துருக்கி வெளியுறவு அமைச்சர் ஹாகன் ஃபிதான் ஈரானுக்கு எதிரான எந்த இராணுவ ஆக்கிரமிப்பையும் துருக்கி எதிர்க்கிறது என்று உறுதிப்படுத்தினார். ஈரானின் பிரச்சினைக்கு இராணுவ நடவடிக்கை தீர்வாக இருக்க முடியாது, அது முழு பிராந்தியத்தையும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கும் என்று அவர் எச்சரித்தார். மேலும் இஸ்ரேல் அமெரிக்கா ஈரானை தாக்க சம்மதிக்க முயன்று வருகிறது, பிராந்தியத்தில் இஸ்ரேலின் போர்வெறி கொள்கை நிறுத்தப்பட வேண்டும் என்றும் ஃபிடன் கூறினார். காசா விவகாரம் தொடர்பாக போர் நிறுத்தத்தை பேண துருக்கி தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கிடையே அராக்சி ஈரானுக்கு எதிரான அமெரிக்க அச்சுறுத்தல்களில் துருக்கியின் நிலைப்பாட்டை நாங்கள் பாராட்டுகிறோம் என்று கூறினார். ஒரு பிராந்திய நாட்டின் பாதுகாப்பு முழு பிராந்தியத்தின் பாதுகாப்பே என்று வலியுறுத்திய அவர் அர்த்தமுள்ள எந்த பேச்சுவார்த்தைக்கும் ஈரான் தயாராக உள்ளது என்று மீண்டும் உறுதியளித்தார். அணு விவகாரம் குறித்து பேசிய அராக்சி ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதங்களை தேடவில்லை, அணு ஆயுதங்களுக்கு எங்களின் பாதுகாப்பு கணக்கீடுகளில் இடமில்லை என்று கூறினார். அதே நேரத்தில் பதற்றத்தை குறைக்கும் நீடித்த அமைதியை பேணும் எந்த ராஜதந்திர முயற்சியையும் ஈரான் வரவேற்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். பேச்சுவார்த்தைகளின் வடிவம், இடம் மற்றும் தலைப்புகள் குறித்து தயாரிப்புகள் தேவை என்றும் இதற்காக துருக்கி தரப்புடன் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள் நடைபெற்றதாகவும் அராக்சி கூறினார். அதே நாளில் துருக்கி அதிபர் ரஜேப் தய்யிப் எர்டோகன் ஈரான் அதிபர் மசூத் பெஷேஷ்கியானுடன் தொலைபேசியில் உரையாடினார். ஈரான் அமெரிக்கா இடையிலான பதற்றத்தை குறைக்க துருக்கி மத்தியஸ்தராக செயல்பட தயாராக இருப்பதாக எர்டோகன் தெரிவித்ததாக துருக்கி அதிபர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்த ராஜதந்திர நடவடிக்கைகள் ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இராணுவ அச்சுறுத்தல்களால் மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் நடைபெறுகின்றன. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு வான்வெளி அனுமதி இல்லை, அசர்பைஜான் உறுதி. அசர்பைஜான் தனது வான்வெளியையோ அல்லது பிரதேசத்தையோ அண்டை நாடான ஈரானுக்கு எதிரான இராணுவ தாக்குதல்களுக்கு பயன்படுத்த அனுமதிக்காது என்று அசர்பைஜான் வெளியுறவு அமைச்சர் ஜெய்ஹூன் பைரமோவ் உறுதியாக தெரிவித்துள்ளார். வியாழக்கிழமை இரவு ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சியுடன் நடைபெற்ற தொலைபேசி உரையாடலின் போது இந்த நிலைப்பாட்டை பைரமோவ் தெளிவுபடுத்தினார். இந்த உரையாடலில் இரு அமைச்சர்களும் இருதரப்பு உறவுகள் மற்றும் சமீபத்திய பிராந்திய வளர்ச்சிகள் குறித்து விவாதித்தனர். அராக்சியின் சமீபத்திய பாகு பயணத்தின் போது எட்டப்பட்ட ஒப்பந்தங்களின் செயலாக்க நிலை மற்றும் முன்னேற்றங்களையும் மறு ஆய்வு செய்தனர். இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தவும் தெற்கு காக்கேசியா உள்ளிட்ட பல்முனை பிரச்சனைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்தவும் இரு நாடுகளும் தங்களின் உறுதியை மீண்டும் உறுதிப்படுத்தின. பிராந்திய பாதுகாப்பு சவால்கள் குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்ட இரு தரப்பினரும் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை பேணுவது அனைத்து நாடுகளின் பகிரப்பட்ட பொறுப்பு என்று வலியுறுத்தினர். மேலும் எந்த நாட்டின் பிரதேசத்தையும் மூன்றாம் தரப்பினர் பயன்படுத்தி பிராந்திய பாதுகாப்பை அச்சுறுத்தும் வகையில் செயல்படுவதை தடுப்பது மிக அவசியம் என்றும் அவர்கள் கூறினர். இந்த அறிவிப்பு ஈரானுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கையை தொடங்கும் முயற்சிகள் குறித்து பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் வெளியாகியுள்ளது. ஏஜென்ஸ் பிரான்ஸ் பிரஸ் தகவலின்படி சவுதி அரேபியா, கத்தார் மற்றும் ஓமன் ஆகிய நாடுகள் ஜனவரி 15 அன்று ஒருங்கிணைந்த ராஜதந்திர முயற்சியை மேற்கொண்ட அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இராணுவ தாக்குதல்களை அங்கீகரிக்காமல் தடுக்க முயன்றன. வளைகுடா பகுதியில் அமெரிக்க ராணுவ தளங்கள் மற்றும் முக்கிய சொத்துக்கள் அதிக அளவில் இருப்பதால் அத்தகைய தாக்குதல் கட்டுப்படுத்த முடியாத பிராந்திய விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அந்த நாடுகள் எச்சரித்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையே ஜனவரி 18 அன்று ஈரான் அதிபர் மசூத் பெஷேஷ்கியான் இஸ்லாமிய புரட்சியின் உச்ச தலைவர் மீது நடக்கும் எந்த ஆக்கிரமிப்பும் ஈரானிய தேசத்திற்கு எதிரான முழு போராக கருதப்படும் என்று எச்சரித்தார். இது ஈரானின் தடுப்பு கொள்கையில் மைய சிவப்பு கோடு என்று அவர் வலியுறுத்தினார். அதே நேரத்தில் CNN தகவலின்படி சமீபத்திய அணு பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததை தொடர்ந்து ஈரானுக்கு எதிரான இராணுவ தாக்குதல்களை தொடங்கும் வாய்ப்பை அமெரிக்க நிர்வாகம் மீண்டும் மதிப்பீடு செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது.